ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த கீரை இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு. சும்மா ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாய லேண்டு தான். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சும்மா தண்ணி தேங்கி நிற்கவும் இந்த வெள்ளைக்கீரை அவ்வளோ அழகாக சிலிப்பமாக வளர்ந்துருந்தது. பார்த்த உடனே உட்காந்து சமையலுக்கு தேவையான கீரையெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அதிலிருந்து நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4 தண்டையும் வேரோடு பிடுங்கிட்டு வந்துட்டேன். இந்த கீரைக்கு ரொம்ப பெருசாக பராமரிப்புலாம் எதுவுமே இல்லைங்க. தண்ணி நல்லா அடிக்கடி விழுவுற இடமா பார்த்து இதை நான் ஊனி வச்சிட்டாலே போதும், அவ்வளோ அழகாக வந்துடும். என்னோடய தோட்டத்தில் இந்த வேஸ்ட்டு தண்ணியெலாம் விழுவுறதுக்காக இடம் இருக்கும். அங்கே அழகாக இதெல்லாம் நட்டு வச்சுட்டேன். இந்த கீரையில் அப்படி என்ன நன்மை இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்கலாம். இந்த கீரையை சாப்பிட்றதுனால முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுறது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை ஒரு அருமையான மருந்து. எங்கேயாவது போகணும் இல்லை எங்கேயாவது பார்க்குறோன்னா இந்த கீரையெல்லாம் விட்டுறாதீங்க. என்ன மாதிரி அழகாக உட்காந்து சமையலுக்கு தேவையான கீரையெல்லாம் பறிச்சுட்டு உணவில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லதுங்க. இந்த கீரையெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு, மார்க்கெட்டில் கிடைக்கிறதே இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி பறிச்சுட்டு சும்மா பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீரையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அழகாக தோட்டத்தில் ஊனி வச்சுட்டு அதுக்கு தேவையான உயிர் தண்ணியும் கொடுத்து என்னோடய வேலையை முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.